பார்க்க போகிறோம் பேபி ஃபுட் சீரீஸில். பேபி ஃபுட் சீரீஸ் 3 வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் நீங்கள் லிங்க்கில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் மெயின் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பற்றி நம்ம இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா ஆப்பிள். சாதாரணமாக ஆப்பிள் தான் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு கொடுப்போம். ஸோ அந்த ஆப்பிளும் ஒரு ராகியும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் சுகரே இல்லாமல் நம்ம செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ராகி மாவு வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். ராகி மாவு வந்து நம்ம வீட்டில் செய்யணுன்னா முதல்ல ராகி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு நல்லா தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வடிகட்டி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு ஜல்லடை போட்டு நல்லா ஜலிச்சு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா சுத்தமான ராகி மாவு ரெடி ஆயிரும். இந்த ராகியை வந்து கேழ்வரகுன்னு சொல்லுவோம், கேப்பன்னு சொல்லுவோம், எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ இந்த சுத்தமான ராகி மாவை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷு பண்ண போகிறேன். ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்கிறனால எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைகளுக்கு. இப்போ இந்த 2 ஸ்பூன் ராகி மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறுங்க. கொஞ்சம் கெட்டியாகட்டும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மீன்வேல் இங்கே பாருங்கள், நான் ஆப்பிளை கட் பண்ணி ஆப்பிள் பியூரி ரெடி பண்ண போகிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஆப்பிளை வந்து எப்போவுமே குழந்தைகளுக்கு முதல்ல வேக வச்சு தான் கொடுக்கணும். அப்படி வேக வச்சு கொடுக்கும்போது தான் குழந்தைகளோட இன்டெஸ்டைன், அதாவது கட் ஹெல்த்துன்னு சொல்லுவோம், அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு நீங்கள் கொடுத்தாலும் அதோட சத்து எல்லாமே உடம்புல அவங்களுக்கு அப்சர்வ் ஆகும். அதனால தான் ஆப்பிளை வந்து நம்ம முதல்ல வேக வச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி அரைக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸ் சரியாக அரைப்படலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேகும்போது நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ பாருங்கள், ராகி நல்லா கெட்டி ஆயிருச்சு. நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சே கிளறுங்க, அடி பிடிக்காது. நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச இந்த ஆப்பிள் பியூரியை உள்ளே சேர்த்துறோம். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன், டயரியா இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிளில் வந்து நார்ச்சத்தும் ஜாஸ்தி இருக்கனால நல்ல டைஜஸ்ட் ஆகும், வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல வந்து ஒரு போன் டெவலப்மெண்ட், ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து இந்த ராகி அண்ட் ஆப்பிள் காம்பினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபேட் கண்டென்ட், கொழுப்பு சத்துக்காக நான் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இது பசு நெய்யாக இருந்தால் இன்னும் நல்லது. இதையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹல்வா பதம் மாதிரி வரணும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலான ஸ்வீட்னஸோடு இருக்கும். இது இனிப்பெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா ஆப்பிளில் உங்களுக்கு நல்ல இனிப்பு இருக்கும். ஆப்பிள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்லா ஆப்பிளாக இருந்தால் நல்ல மாவு மாதிரி இருக்கும். நல்ல குழந்தைகளுக்கு அந்த நார்ச்சத்து வந்து நல்ல உங்களுக்கு இன்சால்யூபிள் ஃபைபராக இருக்கிறனால உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒத்துக்கும். ஸோ ஆப்பிள் ராகி கலந்து கொடுத்துட்டு ஒரு 3 நாள் இந்த காம்பினேஷன்லேயே கொடுங்க. செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ரூட்டோ அடுத்த வெஜிடபிளோ நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ரூட்டும் வெஜிடபிளும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.